வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இருந்து இபிஎஸ்ஐ நீக்கிய முக்கிய தலைவர்கள் தலைகீழாக மாறிய அதிமுகவா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் இருந்து நேற்று பார்த்திங்கன்னா எக்ஸ் அமைச்சர் என்றழைக்கப்படக்கூடிய KA செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டார். மேலும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அதிமுகவை தன்வசப்படுத்தி இபிஎஸ், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உட்பட பல முக்கிய புள்ளிகளை நீக்கியுள்ளார். மேலும் 2017 சிஎம் ஆனது முதல் எடப்பாடி பழனிசாமி நீக்கிய அதிமுக முக்கிய புள்ளிகள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவும் படைபலத்தையும் பார்த்திங்கன்னா தங்களோடு கொண்டவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி இருக்கிறார். இவர்கள்லாம் நீக்கியதுனால என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதரவு என்பது குறைந்து விட்டது அதிமுகவில். ஸோ ஒரு ஆதரவாளர் ஒவ்வொரு தலைவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அவங்களுக்கான ஆதரவும் சப்போர்ட்டும் செல்வாக்கு இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நீக்கணும் அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதரவுலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அவங்க எந்த கட்சிக்கு போகிறாங்களோ, அவங்க எந்த கட்சியுடன் ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் ஃபுல் ஆதரவு போயிடும். அப்போ அதிமுகவுடன் பார்த்திங்கன்னா ஆதரவு என்பது என்ன ஆகுது, இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே குறைஞ்சிட்டு வருது. இதனால தான் பார்த்திங்கன்னா தொடர் தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது என்பது அதிமுகவின் முக்கிய புள்ளிகளும் சொல்கிறாங்க. பிரிந்து சென்றவர்களும் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி முதல்ல நீக்கணும் அப்படின்றது தான் பலரின் ஒரு குற்றச்சாட்டாகவும் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் நீக்கினது எல்லாருமே பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள். முதல்ல சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம், அவருடைய மகன் OP ரவீந்திரநாத், மேலும் பார்த்திங்கன்னா KC பழனிசாமி, வைத்திலிங்கம், அதன் பிறகு JCD பிரபாகரன், புகழேந்தி, மேலும் பார்த்திங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன், அன்வர் ராஜா, அதன் பிறகு பார்த்திங்கன்னா மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ் போன்ற பார்த்திங்கன்னா செங்கோட்டையன், அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ல மண்டி நடராஜன் என முக்கிய புள்ளிகள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த தொகுதியில் பெரும் விதத்தில் ஆதரவும் பார்த்திங்கன்னா செல்வாக்கம் கொண்ட ஆட்கள். இவர்கள்லாம் நீக்கணுன்னு என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஆதரவு அப்படியே படிப்படியாக சடசடன்னு குறைஞ்சிடுச்சு. இது குறைஞ்சதுனால அதிமுகவுக்கு தொடர் தோல்வி. ஸோ அதை எடப்பாடி தலைமை, அதாவது எடப்பாடி பழனிசாமி இப்போது பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் என்று அதிமுக தலைமையை தன்வசப்படுத்தியிருக்கார். இதெல்லாம் கொஞ்சம் அவர் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சாதான் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அனைத்தும் மாறக்கூடிய சூழல் இருக்கும். இதை யோசிக்காமே கட்சியில் அவர் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட விருப்பத்தில் யாருன்னா பிடிக்கலன்னா தூக்கிடுறாரு. இதனால தான் கட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. இது எதிர்கட்சிக்கு சாதகமாகி அவங்க வெற்றி பெறாங்க. அவங்க வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க. நமக்கு சிக்கலாகி நம்ம பார்த்திங்கன்னா பெரும் தோல்வியினால் மற்ற இதில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரிந்து சென்று ஜெயிக்கக்கூடிய கட்சி பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனை உருவாக்கிய எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சியில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தால் என்னவாகிறது, கட்சி மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அப்புறம் மீண்டும் வெற்றி என்ற ஒரு நோக்கத்தையே எதிர்பார்க்கக்கூடாத கட்சியாக அதிமுக மாறிவிடும். அதனை முன்கூட்டியே எச்சரித்து இதனை நம்ம திருப்ப வேண்டும் அப்படின்றத உறுதியாக இருக்கிறார்கள் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள். ஆனால் இதை என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்துதான் பார்க்கப்பட வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு பார்க்கலாம். தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.